மூன்றாம் வீடு மிதுனம். புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. இங்க ரொம்ப முக்கியமானது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வரும். செவ்வாய், ராகு, குரு இவங்களோட நட்சத்திரம் புதனுடைய வீட்டுல. இந்த காம்பினேஷன்ல என்ன நடக்கும்? இப்ப குரு ஜென்ம குருவாக, ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இது நாள் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்துல தான் இருக்காரு. ஜென்ம குருவா உங்க ராசியிலே இருக்காரு. எப்பவுமே உங்க ராசிக்கு இல்ல, எந்த ராசியாக இருந்தாலும் ஜென்ம குரு நல்லதல்ல. ஜென்ம குரு சில பிரச்சனைகளை தருவார், பண சிக்கல்களை தருவார், உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தருவார், கல்வியில் ஞானத்தில் சில சிக்கல்களை தருவார், வேலையில் தொந்தரவுகளை செய்வார், உங்களுக்கு கை கேட்டது வாய் கேட்டாம செய்வார். இது ஜென்ம குருவுடைய பலன்கள். ஆனால் அவர் முழு சுப கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் மறைமுகமா செய்வார் இந்த பலன்களை, நேரடியா செய்யலைனாலும். அப்போ மிதுனத்துக்கு ஜென்மகுரு விலகி 50 நாள் உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இந்த நிகழ்வு எந்த ராசிக்கு நல்லா இருக்குமோ இல்லையோ, முதல்ல உங்க ராசிக்கு சூப்பரா இருக்க போகுது இந்த குரு பகவான் அதிசார பயிற்சி பலன்கள்.